பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி சட்டத்துறைக்குள் தான் பயணிக்க இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு தேர்ந்த வழக்கறிஞரை தான் நாம் சந்திக்க இருக்கிறோம். அவரை பற்றி ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். சட்டத்தின் நோக்கம் அனைவருக்குமான நீதியை உறுதிப்படுத்துவதுதான் என பேசும் வழக்கறிஞர் பிரபாகரன் கல்வி, விளையாட்டு, போட்டித் தேர்வு என பல தளங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை நீண்ட சட்ட போராட்டம் நடத்தி உறுதிப்படுத்தியுள்ளார். அண்ணா நூற்றாண்டு நூலக இடமாற்ற விவகாரத்தில் இவர் தொடுத்த வழக்கும் எடுத்து வைத்த வாதமும் பலராலும் பாராட்ட பெற்றது. ஜல்லிக்கட்டு மீட்பு சட்ட போராட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதிக்கு எதிராகவே இவர் தொடுத்த வழக்கு சட்ட உலகில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஒருபுறம் விளிம்பு நிலை மக்களுக்காக இலவசமாக சட்ட போராட்டம் நடத்தும் இந்த சட்டத்துறையின் சான்றோன், மறுபுறம் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கான சட்ட ஆலோசகராகவும் பணியாற்றுகின்றார். இலங்கை நாட்டின் நிதி சட்ட மறுசீரமைப்புக்கு ஆலோசனை வழங்கும் குழுவில் இடம் பிடித்துள்ள வழக்கறிஞர் பிரபாகரன் $1 பில்லியன் மதிப்புள்ள சர்வதேச வழக்கை கையாள கானா மன்னரால் நியமிக்கப்பட்டுள்ளதை நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகின்றார். சிறந்த வழக்கறிஞருக்கான நேத்ரோதயா விருதினை பெற்றுள்ள இந்த சட்டத்துறையின் சான்றோன் தான் பெற்ற இந்தியாவின் சூப்பர் மூளை கொண்ட இளைஞன் என்ற நிகழ்ச்சி தரும் விருது பற்றியும், ரைசோனிக் பல்கலைக்கழகம் தனக்கு வழங்கிய பெருமை மிகு கௌரவம் குறித்தும், தனது தாய் தந்தை தங்களது வளர்ச்சிக்காக செய்த தியாகங்கள் குறித்தும், லிங்கன் குளோபல் லா சேம்பர்ஸ் என்ற பெயரில் அமெரிக்கா, துபாய், ஓமன், கட்டார், இலங்கை நாடுகளில் செயல்படும் தனது சட்டப்பணிகள் பற்றியும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, முன்னோட்டத்திலே நீங்க பார்த்திருக்கலாம், சட்டத்துறையின் சான்றோன் வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். ஒரு வழக்கறிஞராக ஒரு ஆகச்சிறந்த பங்களிப்பு அப்படின்னே சொல்லலாம். குரலற்றவர்களின் குரலாக உங்களுடைய நீதியின் குரல் இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 7000க்கும் மேற்பட்ட வழக்குகளை கையாண்டிருக்கிறீங்க. உங்களுடைய இந்த சட்டத்துறை பயணத்துல உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான வழக்குகள், அதில் கிடைச்ச வெற்றிகள்னு எதை பார்க்குறீங்க? குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, நான் முதல் அமெரிக்காவிலேருந்து லாயராக ஃபோர்ட் மோட்டர் கம்பெனிலேருந்து வந்த பிறகு ப்ராக்டிஸ் தொடங்கும் பொழுது பார்வையற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 மணி நேரம் அவகாசம் கூடுதலாக கொடுத்தது அரசு திடீரென ரத்து செய்து விட்டது. அதை எதிர்த்து தான் வழக்கு தொடர்ந்து ஆர்கியூ பண்ணி அன்னைக்கே ஃபைனல் ஆர்கியூமெண்ட் எடுத்து ஜஸ்டிஸ் கோக்லே பெஞ்சில் அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அதை வின் பண்ணி கொடுத்தேன். அதனால் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கடும் சிரமத்துக்கு உள்ளானவர்களுக்கு ஒரு பெரிய விடிவாக இருக்குது இன்ன வரைக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான வழக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா, சமிகா பர்வீன், அது ஒரு மாற்றுத்திறனாளி பெண். அது ஸ்போர்ட்ஸில் அந்த பொண்ணு இந்தியா லெவலில் கண்டினியூஸாக ஒரு 4 வாட்டி கோல்டு மெடல் வாங்கியிருந்தது. ஆனால் அது இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் அந்த பொண்ணை அனுப்புறதுக்கு மத்திய அரசு பெர்மிஷன் கொடுக்கல. என்ன சொன்னாங்கனாக்கா, 5 நபர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் ஆண்கள் மட்டும்தான் அதை அனுப்பிச்சிட்ருக்காங்க. பெண்களை அதை அனுப்பவே இல்லை. ஸோ அந்த கேள்விப்பட்டு பெண்ணோட அம்மாவை காண்டாக்ட் பண்ணாங்க. அதை உயர்நீதிமன்றத்தில் உடனே வழக்காக அர்ஜென்ட்டாக ஃபைல் பண்ணோம். என்னோடய ஆஃபீஸில் அசிஸ்ட் பண்ணி லோகேஷ் இது பண்ணி நம்ம இமீடியட்டாக அதை ஃபைல் பண்ணோம். அதை எடுக்கும் பொழுது நீதியரசர் அவர்கள் 2 எம்பி சிட்டிங் எம்பியும் லெட்டர் கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபண்டு இல்லைன்னா நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருமாவளவன் எம்பியும், இன்னொருத்தர் கன்னியாகுமரியில் உள்ள வசந்த் குமார் அவரோட சன்னும் கொடுத்துருந்தாரு. அதை மீறி அரசாங்கம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு எமர்ஜென்ட் கேஸாக ஜட்ஜி எடுத்து, ஏன்னா 2 நாளில் அவங்க போலாந்து போகணும். அதை இமீடியட்டாக ஒரு ஆர்டர் போட்டு ஜட்ஜு விசா எம்பசியில் ஆர்டர் டைரக்ஷன் கொடுத்து இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண பெர்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மெயின் வழக்கு வரும்பொழுது அதை நாங்கள் டீட்டெயிலாக ஆர்கியூ பண்ணி உலகத்தில் உள்ள அந்த ஸ்போர்ட்ஸோட ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கோடிட்டு காட்டி ஒவ்வொரு நாட்டில் தீர்ப்பு எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை காமிச்சதின் அடிப்படையில் நீதியரசர் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் ஒரு இன்ன வரைக்கும் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் எந்த மாற்றுத்திறனாளி பெண்ணையும் இந்தியா லெவலில் எல்லா ஈவெண்ட்லேயும் பேசிக்கில் அனுப்பணும், பெண்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்கு ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டின்ற பிரின்சிபல் இருக்குது. அதை ஜஸ்டிஸ் சந்திரசூட் சுப்ரீம் கோர்ட்டில் ஃப்ரேம் பண்ண பிரின்சிபலை வச்சு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வழங்கி, அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பெண்கள் போகும்பொழுது அவங்களோட பெற்றோர்கள், தாயார் கூட போகணும். அவங்களுக்கான உபகரணங்கள், அப்ளையன்சஸ்,
பார்ட்டிசிபேஷன் எல்லாமே வந்து கவர்மெண்ட் செலவில் தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஓ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவில் வந்து மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஆக்சுவலாக நீங்கள் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்காக நீங்கள் சட்டத்தடையை தாண்டி வெற்றி பெற்று அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கிறீங்க. இதில் முக்கியமாக கவனிக்கிறதுல உங்களுடைய இந்த சட்டத்துறை சார்ந்த பயணத்தில் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்காக நீங்கள் வாதாடி அவங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்குறீங்க. அது தேர்வில் வந்து எக்ஸ்ட்ரா டைமாக இருக்கலாம், ஒரு விளையாட்டு போட்டிக்கு போகிறதா இருக்கலாம். அது எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு நம்ம போகணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்து? 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து என்னுடைய மாமனார் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தார், டிசேபிலிட்டி அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதனால் மாற்றுத்திறனாளியோட நெருங்கிய தொடர்பை பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் வந்து நீங்கள் லாவில் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அமர்த்தியா சென், ஜான் ரால்ஸ் தியரி ஆஃப் ஜஸ்டிஸில், ஸோ அவங்க ஹார்வர்ட் லெவல் என்ன சொல்கிறாங்கனாக்கா இன்றைக்கி உலகிலே வந்து மிகப்பெரிய விளிம்பு நிலையில் பாதிக்கப்பட்டவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான். அதான் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட பிரின்சிபல், புத்தா அவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப் தி புவர், அப்புறம் வல்னரபிள், சிக் அண்ட் டிசேபிள்டு. அப்புறம் கான்ஸ்டியூஷனில் பிரின்சிபல் படி பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக உள்ளவங்க வந்து எப்படினாலும் தடையை மீறி வந்துடுவாங்க. இப்போ அமர்த்தியா சென் மாதிரி ஃபிலாசபர்ஸ் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, அவங்க மாற்றுத்திறனாளி இருக்கிறனால அவங்க வசதியாக இருந்தால் கூட அவங்க நிறைய இடத்துல கஷ்டப்படுவாங்க. தடைகளை வந்து த்ரூ அவுட் தேர் லைஃப் வந்து தாண்ட வேண்டியிருக்கு. நமக்கெல்லாம் தடைகள் வந்து ஒரு இடத்துல இருக்கலாம், 2 இடத்துல இருக்கலாம். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் வந்து மாற்றுத்திறனாளி ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து பிறப்பிலிருந்து இறக்கு முடிய வந்து அந்த தடைகளை மீள வேண்டியிருக்கு. அது இன்விசிபிள் அப்படிம்பாங்க. அதை வந்து யூ ஹேவ் டு see the பெயின் அந்த சஃபரிங். அப்படி பார்க்கும் பொழுது அது வந்து சட்டம் தான் வந்து லா இஸ் a ladder of justice, ரூபிகான் டு த புவர் அப்படிம்பாங்க. அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஹவுஸ்னே சொல்லலாம். அது வந்து ஒரு சரியான ஒரு வழக்கறிஞர்கிட்ட போகும் பொழுது, ப்ளஸ் வந்து அந்த சட்டத்தை கரெக்டாக கையாளும் பொழுது, அதே மாதிரி நீதிபதிகிட்ட வந்து அதை கரெக்டாக என்ன பிரச்சனைன்றதை கரெக்டாக குறிப்பிடும் பொழுது, அது வந்து தியரியில் புக்கில் உள்ள லா வந்து இட் கெட்ஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஆக்ஷன். இந்த சபினா பரின் வழக்கிலே சொன்னீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கே போகலையாம். இதுக்காகவே வந்து 10 வருஷமாக ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது 10 வருட போராட்டம்ன்றாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அச்சீவ் பண்ணி வெளியில் வர்றாங்க அப்படின்னாக்கா நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இன்னொரு மாற்றுத்திறனாளி பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திவ்யான்னு சொல்லிட்டு வந்து அது கைஃபோஸ்கோலியாசிஸ்ன்ற ஒரு முதுகு தண்டம் உள்ள ஸ்பைனல் கார்டு உள்ள ப்ராப்ளம், டிஃபார்மிட்டி. ஸோ அந்த இதை வந்து அந்த எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு இருந்த பொழுது அன்னைக்கு உள்ள மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல் படி இதை என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த மாதிரி இப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து டாக்டரே ஆகக்கூடாது. ஏன்னா அப்பர் லிம்பில் இருந்துச்சுனாக்கா அவங்க சர்ஜரியோ ப்ரொசீஜரோ பண்ண முடியாது, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இன்சிஷன் வாங்க, அது வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்கள நிராகரிச்சுட்டாங்க. ஸோ அந்த வழக்கு வந்து எங்கிட்ட வந்தது. அந்த பொண்ணு பட் ஷி வாஸ் வெரி டிட்டர்மைன். நான் கூப்பிடும்போது அதை கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி இருக்கு வழக்கு, என்னம்மா பண்ண போகிறேன்னு. இல்லை சார், டாக்டர் ஆனன்றதை என்னோட ஒரே குறிக்கோள். நான் எதுக்காக நீ டாக்டர் ஆனன்னு கேட்டேன். என்ன மாதிரி உள்ள பல மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சார், ஸோ அதுக்காக தான் நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னது. அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாப்பட்டது. நானே ஒரு இனிஷியலாக ஒரு டாக்டர் ஆகணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் மெடிசன் கிடைக்காதனால தான் லா ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை எடுத்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப ஃபைட் பண்ணி, அப்புறம் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கண்ட்ரியில் பார்வை திறன் இல்லைன்னா கூட அவங்களாம் டாக்டர் ஆக முடியுன்ற சட்டங்கள்லாம் இருக்குது. ஹார்ஸ் ரைடிங் போக முடியுன்றதுலாம் இருக்குது. அந்த கேஸை வந்து அப்பீலுக்கும் போயிருந்தாங்க. ஜஸ்டிஸ் பானுமதி பெஞ்சில் வந்துச்சு. நான் ஆர்கியூ பண்ணும்போது அந்த இதெல்லாம் கோடிட்டு அந்த ஹார்ஸ் ரைடிங் பண்ணுற அந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் இருந்தது, அதெல்லாம் கோடிட்டு காமிச்சு இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால் வந்து தடைகள் ஒரு முக்கியமே இல்லை. அந்த அப்டக்கிளை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு குறைகள் இருக்குது. அந்த குறைகளை சரி பண்ணுறதுக்கு வந்து சட்டமும் ப்ளஸ் மெடிக்கல் டெக்னாலஜி இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் டாக்டர் ஆகலாம், இல்லைன்னா டாக்டர் ஆக முடியாதுன்னா அவங்க ப்ரொஃபஸராக மெடிக்கல் காலேஜில் இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து எந்த வேலை அகாமடேட் பண்ணுறதா சட்டமே ஒழிய ஒருத்தர் படிக்கணும்னு நினைக்கிறவரை வந்து தடை போடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அந்த தீர்ப்பு லேண்ட்மார்க் ஆச்சு. ஆக்சுவலி பல வழக்குகளின் தீர்ப்பு வந்து ஒரு பெஞ்ச்மார்க்கு தீர்ப்பு அப்படின்னே சொல்லலாம். பார்வையற்றவர்களாக இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஒரு ஒரு புதிய ஒரு புதிய வாய்ப்பை உங்களுடைய சட்டத்துறை மூலமாக நீங்கள் பெற்று கொடுத்துருக்குறீங்க. வெற்றி அடைகிற போதெல்லாம் உங்களுக்கு அப்போ எப்படி தோணும்? ஒரு பெரிய தீர்ப்பை மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப ஏழ்மை நிலையில வெற்றின்றதோட நம்ம கேஸில் ஒரு லாயர் அப்பீர் ஆகும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து நீங்கள் பேஷனாக ரொம்ப கனெக்ட் ஆகாதீங்க கேஸில். நான் ஆர்கியூ பண்ணும்போது ரொம்ப வெஹிமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவேன், ரொம்ப பேஷனாக வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவாக. எல்லாரும் வந்து அது கிளைண்ட் கேஸ் வேற, கிளைண்ட்டை தனியாக நீங்கள் பாருங்க அப்படிம்பாங்க. தாமரையில தண்ணி. ஆமாம், எனக்கு வந்து அது சரின்னு படலை. ஏன்னா வந்து இப்போ லூயி பிராண்டிஸ்னு ஒரு வழக்கறிஞர் இருந்தார் அமெரிக்காவில், பின்னாடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆனார். அவர் வந்து எல்லாமே போர் மேன்ஸ் பிரீஃப்ம்பார். அந்த மாதிரி ஒரு கேஸை எடுத்து பல வழக்குகளை வந்து கையாண்டு வெற்றி கொண்டிருக்காரு போர் பீப்புளுக்காக. அப்படி பண்ணும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து
இதுக்காக வந்து கேஸை வந்து ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுறன்றது இல்லை. அந்த பெயின் சஃபரிங்கை வந்து என்லைட்டன் பண்ணணும், ஒரு ஜட்ஜுக்கு வந்து அதை உணர்த்தணும். அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஒரு எமோஷனோட கனெக்ட் பண்ணால் தான் அந்த கேஸை பார்க்க முடியும். கேஸை வெற்றி பெறும் பொழுது அது என்னோட வெற்றி கிடையாது, அவங்களோட வாழ்க்கையை அடங்கியது ஒன்று. அவங்களோட வாழ்க்கையை தான் நம்ம கேஸாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். வழக்காக பார்க்குறதோட அவங்களோட வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு. ஸோ அந்த வாழ்க்கையினால் பல மாற்றங்கள் வருது. இப்போ ஒரு கேண்டிடேட் வின் பண்ணி கொடுத்தோன்னா நிறையா பேர் அதை இன்ஸ்பயர் ஆகி நிறையா பேர் அதை ஃபாலோ அப் பண்ணுறாங்க. ஜஸ்டிஸ்ன்றது வந்து கொடுத்தே ஆகணும். மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்லுவார், இன்ஜஸ்டிஸ் எனிவேர் இஸ் அ த்ரெட் டு ஜஸ்டிஸ் எவ்ரிவேர். அப்படிங்கும்போது இந்த நீதி வந்து எங்கே கிடைக்கிதுன்னா அது டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸுமோ ஒரு கடைசி ஒரு இதாக தான் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகுறாங்க. அப்படிங்கும் பொழுது டிசர்விங்க்கு நீதி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து அக்ரெசிவாக ஃபைட் பண்ணி அதை வந்து வெளியில் கொண்டு வந்தால் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கை மேம்படும், அவங்களுடைய உரிமைகள் வந்து காக்கப்படும். இப்போ வந்து நம்ம கான்செப்டில் சில மித்தாலஜியில் சொல்லுவாங்க, இறந்த பிறகு கடவுள் மேலே தண்டனை கொடுப்பாரு. அது வந்து அது நமக்கு வந்து சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. நம்ம வாழும் பொழுது நீதி கொடுத்தே ஆகணும். அதுதான் ஒரு கடவுளை இங்கே பார்க்குறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் உங்களுடைய ஜேர்னியில் சார், உங்களுடைய இந்த சட்ட பயணத்தில் இப்போ வழக்காடுகிற போதெல்லாம் நிறைய மேற்கோள்கள், உலகளாவிய சட்டம், மனித மாண்பு, நீதி, ஒரு சாமானியர்களுக்கான உரிமைக்காக உலகளாவிய சட்டங்கள்லாம் எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் ரெஃபர் பண்ணுறீங்க. அதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பொருந்தணும் அப்படின்லாம் ஒரு பெரிய உலகளாவிய சட்டம் சார்ந்த படிப்பா, ரொம்ப ஆழ்ந்த வாசிப்பா. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் சட்டம்னு நினைக்கிறாங்க, அது குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் வந்து கன்ஃபைன் ஆகிடுது. அது கண்டிப்பாக கிடையாது. உலகத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்னா அந்த மெடிசன் மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ ஒரு லாயர்னா ஒரு மர்டர் கேஸ் நடத்துகிறாங்கன்னா மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் தெரியணும், டாக்ஸிகாலஜி தெரியணும். அப்படிங்கும் பொழுது எல்லா ஒரு எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஒரு சோஷியாலஜி தெரிஞ்சிருக்கணும், சமூகம் என்னன்றது. அதான் வந்து லான்றம்ப ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படிம்பாங்க. அப்படிங்கும் பொழுது A to Z அடிக்கடி நான் குறிப்பிடும். A to Z என்னன்னா ஆந்த்ரோபாலஜி டு ஜுவாலஜி, அஜர்பைஜான் டு ஜிம்பாப்வே. அப்படின்னா உலகத்துல எல்லா நாடும் ஒன்று தான். எல்லா சப்ஜெக்டும் எல்லா டைமென்ஷன்லையும் அப்ரோச் ஒரு லென்ஸில் பார்த்தாதான் ஒரு லீகல் ப்ராப்ளத்துக்கு ஒரு லாயர் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். மனிதர்கள் எப்படி சமுதாயத்தை நம்ம மேம்படுறோம் அப்படின்னா அறிவை வந்து எல்லா சாக்ரட்டிஸை தான் சொல்லுவார், அண்ட் அன்எக்ஸாமின் லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங். நம்ம வாழ்கிறோன்னா நம்ம வாழ்க்கையை எக்ஸாமின் பண்ணி வாழணும், இல்லைனா வாழ்க்கையே இல்லைன்ட்டு. அதே மாதிரி வந்து அந்த எக்ஸாமின் லைஃப்பை தான் வந்து ஒரு எக்ஸாமின் பண்ணி எப்படி ஒரு நீதியரசர் வந்து முன்னாடி குறிப்பிடுவார், லாயர்ஸ் வந்து ஒரு சர்ஜன் மாதிரி, யூ ஹேவ் டு டைசெக்ட் பைசெக்ட் தி அனாட்டமி ஃபிசியாலஜி ஆஃப் லா அப்படின்னு குறிப்பிடுவார். அப்படிங்கும்போது சட்டத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அது வந்து நீங்கள் படிக்க படிக்க டீப்பாக உள்ளே போக போக பல்வேறு ஒரு கண்ணோட்டங்களை வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும், நிதர்சன உண்மையாகும். அப்படி தான் வந்து லா வந்து ஒரு எவல்யூஷன் அப்படிம்பாங்க, ஒரு பரிமாற்றம் எப்படி அடையணும். அப்படி இல்லைன்னா லா வில் பிகம் ஸ்டாட்டிக், அது வளராமல் அப்படியே நின்றோம். அப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியிலேருந்து சப்ஜெக்ட்லேருந்து பல்வேறு அப்ளிகேஷன் ஆஃப் லாவை வந்து சப்ஜெக்டை படிக்கும் பொழுது தான் அதுக்கு வந்து வாசிப்புன்றது மிக மிக முக்கியம். பல்வேறு சப்ஜெக்டில் வந்து நம்ம எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும். அப்போ வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஒரு தவறான கண்ணோட்டங்கள் இருக்குது இன்றைய வழக்கறிஞர்கள் மத்தியில். என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அந்த சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதும், அந்த எக்ஸாமுக்கு மட்டும் படித்தா போதும். அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுறோமே ஒழிய, இப்போ லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃபே ஒரு எக்ஸாமினேஷன். நம்ம வந்து வாழ்க்கைன்றது லேர்னிங் இஸ் எவர் எண்டிங் ப்ராசஸ். ஸோ அதை வந்து கண்டினியூஸாக நம்ம லேர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதை தோல்வியை சந்திப்போம். அதே மாதிரி வந்து ஒரு வழக்குன்னு எடுக்கும் பொழுது அந்த ஒரு லாயரால் தான் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு பண்ண முடியும். ஒரு கேஸில் வின் பண்ணுறது கிடையாது, அது வந்து கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ் இருந்து தேர்ஸ்ட் ஃபார் நாலேஜும்பாங்க. ஒரு அறிவு பசி இருக்கும் பொழுது தான் வந்து நிறையா அதை லேர்ன் பண்ண முடியும், லாவும் டெவலப் ஆகும், சொசைட்டியும் ப்ராக்ரெஸ் ஆகும். ரொம்ப சாமானியர்கள், மாற்றுத்திறனாளிகள், ரொம்ப விளிம்பு நிலை, ஏழ்மை நிலையெல்லாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்களை அணுகிறாங்க. பொதுவாக எங்களை போன்றவர்கள்லாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்லலாம் வாதாடுறாங்கன்னா ஃபீஸ் எல்லாம் கட்டி மாளாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி நீங்கள் வாதாடி கொடுக்குறீங்க? இதுக்கு இடையில ஃபீஸுன்னு ஒன்று இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஆக்சுவலி நான் அமெரிக்காவிலேருந்து வந்த பொழுது நான் கார்பரேட் லாயராக தான் இருந்தேன். கார்பரேட் கேஸஸ் நிறைய எடுத்து நான் லட்சக்கணக்கில் தான் நிறைய அப்பயே நான் வந்த புதுசில் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு வழக்குக்கு 10 லட்சம் 20 லட்சம்லாம் ஃபீஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தனால இந்த மாதிரி வர பணத்தில் நிறைய புக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கடவுள் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, இதில் வர பணத்தை வாங்கி ஆஃபீஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வரும்போது, அதாவது பணம் இல்லைன்ற காரணத்துக்காக நீதி வந்து ஒருத்தருக்கு மறுக்கப்படக்கூடாது. அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி மெஷர் பண்ணக்கூடாது. அப்போ வந்து பணம் இருக்கவனுக்கு மட்டுமே நீதி இருக்குன்னா நீதிமன்றங்கள் தேவையில்லை, வழக்கறிஞர்கள் தேவையில்லை. மருத்துவமும் ப்ளஸ் சட்ட பிரச்சனை மட்டும் எனக்கு தெரிஞ்சு
ஒரு பணத்திற்காக வந்து ஒரு உயிர் போயிடக்கூடாது, ஒருத்தருடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. பணம் இல்லைன்றதுக்காக நீதி மறுக்கப்பட்டு. ஆமா. ஓ. இவங்க கேஸ் நிறையா வந்து அந்த பணம் கொடுக்குற கேஸோட கிளைண்ட் கூட கொஞ்சம் இதானது. ஓ. பட் அதை நான் பேலன்ஸ் பண்ணி நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி ஓ. ரெண்டையும் பேலன்ஸாக எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா பணம் மட்டும் நீங்கள் மோட்டிவ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிறையா சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸில் இன்றைக்கி 20 lakhs 25 lakhs ஓடையெல்லாம் அப்பியர் ஆகிறாங்க. தெர் இஸ் அ கான்செப்ட் விச் சேஸ் காட் மேட் மேன், மேன் மேட் மணி, மணி மேட் மென் மேட் அப்படின்ட்டு. அதனால் வந்து நம்ம இந்த உலகத்திற்கு வந்து வெறும் ஆளாக தான் வந்து இறந்து போகும் பொழுது வந்து இந்த உலகத்தையும் ஆண்ட அலெக்சாண்டர் தி கிரேட் குறிப்பிட்டது வந்து வெறும் கையோடு தான் போனோம். அதே மாதிரி வந்து நம்ம இடையில தான் ஒரு ஒரு ஃபேஸ் நம்ம இருக்கிறோம். புத்தரை ரொம்ப இதாக இது பண்ணுவேன். புத்தர் வந்து மன்னராக இருந்து எப்படி இந்த உலகத்துக்கான ஒரு ரியல் ப்ராப்ளம் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. என்னன்னாக்கா பீப்புளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, டெத்துன்றது வரும், டிசீஸ் வரும், ஏஜ் வரும். ஆனால் வந்து இடையில ஹாப்பினஸ்ன்றது என்னன்னாக்கா அது வந்து மக்கள் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது. ஸோ அதுக்கு வந்து கண்டென்டட் லைஃப் எப்போ வரும்னாக்கா நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாகவும் இன்றைக்கி பணம் வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் டு கம் அப் இன் லைஃப். எங்களோட ஆஃபீஸோட லைப்ரரியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 to 5 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேர்ல்டில் உள்ள எல்லா புக்ஸும் இருக்குது. ஆல் இங்கிலாந்து ரிப்போர்ட்டர்லேருந்து, ஆல்ஸ்பரி லாவிலேருந்து, ஹார்வர்ட் லா ரிவியூலேருந்து, கொலம்பியா லா ரிவியூலேருந்து நிறைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது நிறைய பணம் தேவைப்படுது. ஏன்னா அது வந்து ஜூனியருக்கு ரெஃபர் பண்ணலாம், இன்டர்ன்ஸ் ரெஃபர் பண்ணலாம், லாவை வந்து ஒரு கிரேட்டர் ஸ்கேலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். கேசஸ் நடத்தி ப்ளஸ் ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும். கிரேட் சார். ஆக்சுவலாக ஒரு வழக்கறிஞர் அப்படின்னா அவருடைய பவுண்டரி அப்படின்றது வெறும் சட்டம் அப்படின்றதை தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. ஒரு சமூகத்தை நேசிக்கக்கூடியவர், அது எந்த துறையாக இருந்தாலும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றத உங்கள் ஜேர்னியிலிருந்தே தெரிஞ்சுக்க முடியுது. சட்டத்துறையின் சான்றோன் வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்களோடு தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், உங்களுடைய இந்த சட்டத்துறை பயணத்தில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிதும் பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னா அந்த அண்ணா நூலகம் தொடர்பான ஒரு பிரச்சனை. அன்றைக்கு அரசே முடிவெடுத்தது நம்ம அண்ணா நூலகத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு. ஒரு அரசின் கொள்கை முடிவுக்கு எதிராக நீங்கள் ஒரு வழக்கு போடணுன்ற முடிவு எப்படி உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அது ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. குறிப்பிட்டனா நான் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் நம்மளால் புக்ஸ் வாங்க முடியாது. அப்போ வந்து அந்த ப்ரிப்பரேஷன் புக்ஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. மதுரையில் உள்ள லைப்ரரியில் ரெகுலராக நான் போய் படிக்கிறது வழக்கம். அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த லைப்ரரியன் என்ன பண்ணுவார்னா, ஒரு குறிப்பிட்ட பசங்க இல்லை சில பெண்கள் வருவாங்க காலேஜில், அவங்களுக்கு மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எல்லாம் பூட்டி வச்சுட்டு பப்ளிக் ஆக்சஸை அலோவ் பண்ணலை. அப்போ நாங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மனோஜின் ஒருத்தர் MBA IIMல பண்ணிகிட்டு இருந்தார், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த புக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம், அவர் தரவே இல்லை. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முடிய போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எங்களுக்கு புக்கு கிடைச்ச பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி லைப்ரரியில் வந்து காலேஜ் லைப்ரரியும் சரி எங்கேயுமே வந்து புத்தகங்கள் வாசிக்கிறது ரொம்ப வழக்கம். இந்த லைப்ரரி ஒரு நாள் பூட்டி இருந்தால் கூட ரொம்ப அப்செட்டாக இருக்கும் க்ளோஸாக இருந்ததுன்னா. சின்ன வயசுலேருந்தே லைப்ரரி வந்து ரெகுலராக நான் போவேன். எனக்கு அதனால் புக்கு வாங்க காசு இல்லாதனால லைப்ரரி தேடி போவேன். அப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் வந்த சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் அப்போ தான் புதுசு. அப்போ ஆஃபீஸை வந்து ஒரு மாடஸ்ட்டாக சின்ன லெவலில் வச்சுருந்தேன். அப்போ வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி இருந்தது. அந்த லைப்ரரியை வந்து அப்போ உள்ள கலைஞர் அவர்கள் வந்து திறந்து வச்சார். அப்புறம் அந்த லைப்ரரியை போய் பார்க்கும்போது ஏஷியாவிலே பெரிய லைப்ரரி. அங்கே வந்து போனீங்கன்னா லாவுக்கே ஒரு பெரிய ஃப்ளோர் இருந்தது, எல்லா டைப் ஆஃப் புக்ஸ் இருந்தது. அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 கோடி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புக்ஸ் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் எவ்வளோ லைப்ரரிக்கு போயிருக்கேன். நான் அமெரிக்காவில் இருக்கும்போது கூட நூலகத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து பீர் முகமதுன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அவர் என் நண்பர், அவர் வந்து இந்த மாதிரி அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க, அதில் வந்து இந்த லைப்ரரியை வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றுறதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அப்போ எனக்கு ஒரு பைட் கொடுக்க சொன்னார். அப்போ நீ எங்கே இருக்கீங்க, டெல்லி இருக்கீங்களா, அங்கே இருக்குன்னு. நான் சொன்னேங்க சென்னையில் தான் இருக்கேன். கவர்மெண்ட் வந்து ஜிஓ போட்டு தான் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ் நோட்டு மாதிரி போட்டு இமீடியட்டாக வந்து 4th week வந்து வி ஆர் ஷிஃப்டிங் அண்ணா சென்டினரி லைப்ரரி டு ஏ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு DPA உள்ள நுங்கம்பாக்கத்தில் இந்த லைப்ரரி ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு டெசிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதை கேட்டவொடனே அவர் கேட்டார், உடனே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும். மறுநாள் வந்து நான் சீஃப் ஜஸ்டிஸ் இக்பாலும் ஜஸ்டிஸ் சிவஞானம் அந்த பெஞ்சில் வந்து இமீடியட்டாக நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹிலாரி கிளின்டன் அவர்கள் வந்து யூஎஸில் இப்போ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அவங்க வந்து விசிட் பண்ணும்போது இந்த லைப்ரரியை வந்து பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஜுடிஷியல் கான்ஃபரன்ஸும் அந்த லைப்ரரியில் நடந்திருக்கு. ஸோ வந்து அந்த ஜட்ஜிட்ட நான் மென்ஷன் பண்ணேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் மாற்றிருக்காங்க, அதை இமீடியட்டாக அந்த அவசர வழக்கை எடுக்கணும். இப்போ நீதியரசர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, அன்றைக்கி மதியமாக எடுக்க சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து ஸ்லிப்பு தரோம், நீங்கள் மூவ் பண்ணுங்கள், வி வில் டேக் இட் டுமாரோ அப்படின்னு. அப்புறம் மீடியாவில் எல்லாம் ரிப்போர்ட் ஆனது. அப்புறம் வந்து அந்த செக்ஷனில் போகும்பொழுது செக்ஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்து ஜிஓ தான் சேலஞ்ச் பண்ண முடியும், ப்ரெஸ் நோட்டை பண்ண முடியாது. சீஃப் ஜஸ்டிஸ் அந்த நோட் கொடுத்தனால அந்த அவசர வழக்கை மறுநாள் எடுத்தாங்க.
யூகேல வந்து ஒரு ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ரிலேட்டடாக. அப்போ வந்து அரசு தரப்பில் என்ன வாதிட்டாங்கனாக்கா, ஏற்கனவே செக்ரட்டேரியட்டை வந்து ஹாஸ்பிட்டலாக வந்து மாற்றிட்டாங்க. அது கொள்கை முடிவில் வந்து அரசாங்கம் மாற்றுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு. பொதுவாக அரசின் கொள்கை முடிவுன்னா வரக்கூடாது நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் சரின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு அன்னைக்கு வந்து அட்வொகேட் ஜெனரல் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் அந்த வழக்கை வந்து கோடிட்டு காமிச்சார். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஆர்கியூ பண்ணும்போது நான் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ரெஃபர் பண்ணேன். யூகேல வந்து 2 பார்ட்டி லேபர் கன்சர்வேட்டிவ் இருக்குது. அதில் ஒரு பொலிட்டிக்கல் மேகசின் வந்து பேன் பண்ணிட்டாங்க அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தனால. ஸோ இது வந்து எஜுகேஷன்ன்றது வந்து இது எம்பவர் பண்ணணும். எஜுகேஷன் இஸ் காமன் டு ஆல். ஸோ இந்த நேம் ஆஃப் பொலிட்டிக்கல் டிசிஷன் வந்து அந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குனாக்கா, ஒரு கட்சி வந்து பதவியில் போய் இன்னொரு கட்சி வந்தனால அவங்களோட உரிமைகள் வந்து எடுக்கக்கூடாது. கல்வி அறிவு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எஜுகேஷனை பார்க்கும் பொழுது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே நாலேஜ் இஸ் டிசமினேஷன் நாலேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். அதனால் அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் மாதிரி, அது அடிப்படை உரிமைகள். அப்படிங்கும்போது நான் சொன்னேன் எஜுகேஷனில் வந்து தே ஷுட் நாட் ப்ளே ட்ரம்ப் கார்டு. அதனால் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து பொலிட்டிக்கல் டெசிஷனாக இருக்க முடியாது. எஜுகேஷன் லீட்ஸ் டு எம்பவர்மெண்ட். எஜுகேஷன் இஸ் த பேசிக் ஃபார் எவ்ரி ஒன். ரெண்டாவது வந்து அந்த அதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது, அண்ணா ஆதர்ஷ் ஸ்கூல் இருக்குது, ஐஐடி பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த இடமே ஒரு எஜுகேஷனல் ஹப்பு. கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே ஒரு சைல்டு ஹாஸ்பிட்டல் வச்சா ரேடியேஷனில் நிறைய ப்ராப்ளம் வரும். ப்ளஸ் அந்த இடம் வந்து கண்டூசிவாக இருக்காது. லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ஸ்ட்ரக்சரே வந்து இது வந்து லைப்ரரிக்காக பண்ணதை வந்து ஹாஸ்பிட்டலில் மாற்ற முடியாது. அதனால் வந்து இதனால் வந்து கவர்மெண்ட்டோட பப்ளிக் மணி வில் கெட் வேஸ்டட். அதனால தான் நான் இன்னொன்று கேட்டேன், இப்படி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் கொள்கை முடிவை மாற்றினாங்கன்னா என்னோட ஆர்குமெண்ட்டில், அப்போ நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் மாற்றுவாங்க, நாளைக்கு தியேட்டராக மாற்றுவாங்க. அப்போ ஒவ்வொரு மாற்றிட்டு போனால் பீப்புளோட மணி என்ன ஆகுது? அதனால் ஒன்ஸ் ஒரு பாலிசின்னு எடுத்துட்டாங்கன்னா, இந்த பாலிசி ஏற்கனவே உள்ள கவர்மெண்ட் பீப்புள் ஓட் பண்ணதில் தான் அவங்க பவர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மாறினால இந்த மாதிரி டிசிஷன்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு வாதிட்டேன். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னாக்கா, நான் ரிசர்ச் பண்ணதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் லைப்ரரி ஆக்ட் நேஷனல் லெவலில் இருக்குது. கவர்னர் ஜெனரல் மாளிகை தான் பெரிய லைப்ரரி கல்கட்டாவில் வச்சுருக்காங்க. இன்னொன்று டெல்லியில் ஒரு லைப்ரரி இருக்குது. ரெண்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே லார்ஜஸ்ட் 2 லைப்ரரி இன் இந்தியா வந்து கேன் பி ப்ரொடெக்டட் ஆஸ் அ நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது. ஸோ அந்த சட்டத்தின் கீழே வந்து இப்போ இந்த லைப்ரரி வந்து அண்ணா லைப்ரரி ஹாஸ்பிட்டலாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏஷியாவிலே பெரிய லைப்ரரி தான். அதனால் இந்த லைப்ரரியை வந்து இதை கவர்மெண்ட்டாக டிக்ளேர் பண்ணணும். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் டேக் ஓவர் த லைப்ரரின்னு இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணேன். அதை நீதியரசர்கள் எடுத்துகிட்டு அட்வொகேட் ஜெனரலில் பிரபாகரன் ஹஸ் brought a sword for you. அதனால் we are going to admit the petition. அட்மிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷிஃப்ட் பண்ணலாமா ஸ்டேட் பண்ணலாமான்றத டிசிஷனுக்கு அப்புறம் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. அதில் அப்படியே ஒரு அந்த கேஸ் இதாகி இமீடியட்டாக ஸ்டே கொடுத்தாங்களா? இமீடியட்டாக ஸ்டே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு நடந்தது. இந்த கேஸ் போட்டப்போ அதை டேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக அரசு எடுத்த கொள்கை முடிவு தவறு அப்படின்னு சொல்லி கோர்ட் இது பண்ணிட்டாங்க. இப்போ லைப்ரரியை ப்ரொடெக்ட். இதில் இன்னொரு கோணம்ன்றது, இப்போ ஜல்லிக்கட்டு இஷ்யூ வருகிற போது மெரினா போராட்டம், மக்கள் எழுச்சி, அப்புறம் நடந்த அரசியல் நிகழ்வுகள் தான் எல்லாருக்கும் நினைவில் இருக்கும். ஆனால் அதில் இந்த சட்ட போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூவில் அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துக்குள்ள உங்களுடைய பங்களிப்பு எந்த புள்ளியில் வந்ததுங்க சார்? அதாவது பேசிக்கலி நம்ம தமிழ் இருக்கிறனால ஆல்வேஸ் தமிழ் பீப்புள் ஆர் வெட்டட் டுவர்ட்ஸ் கல்ச்சர். ஸோ அது ஜல்லிக்கட்டுங்கும் போது ரொம்ப ஒரு 2.5 வருஷமாக பண்ண ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் உள்ள ஒரு இது. அப்புறம் ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும்பொழுது டீப்பாக ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிய வந்தது வந்து இது வந்து ஒரு ஜல்லிக்கட்டுனால அந்த புல்லுக்கு வந்து எந்த ஹார்ம் கிடையாது. இப்போ ஸ்பெயின் மாதிரி கண்ட்ரியில் வந்து அந்த புல்லை வந்து உண்மையிலே கொன்றாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் இட் இஸ் கால்ட் அஸ் எம்ப்ரேசிங் த புல். அந்த புல்லை போய் கட்டி பிடிக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. தென் அதில் நிறைய ஆந்த்ரோபாலஜிக்கலாகவும் ஜுவாலஜிக்கலாகவும் ப்ளஸ் அனிமல் பிஹேவியரோட புக்ஸை நிறைய வாங்கி ரெஃபர் பண்ணேன். அதை பண்ணும்பொழுது ஐ காட் அ லாட் ஆஃப் ஐடியா. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றது தெரிய வந்தது. அப்போ வந்து இதை கல்ச்சுரல் ஹெரிட்டேஜாக டிக்ளேர் பண்ண சொல்லி ஒரு ஆக்டில் இருக்குது யூஎனோட கன்வென்ஷனில். ஸோ அதுபடி வந்து யுனெஸ்கோவில் வந்து பாரிஸில் உள்ளதுக்கு வந்து டைரக்டர் ஜெனரலுக்கு ஐ ரோட் அ லெட்டர். ஸோ எனக்கே சர்ப்ரைசிங்காக ஒரு 3 months கழிச்சு டைரக்டர் ஜெனரல் வந்து ரிப்ளை வந்தது. அந்த மாதிரி இந்த வி அக்செப்ட் கங்க்ராச்சுலேட் தி ஸ்டாண்ட் டேக்கன் பை யூ இன் ப்ரொடெக்டிங் த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஆக்சுவலி வி ஆர் வில்லிங் டு அக்செப்ட் இட் அஸ் அ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஆனால் அதுக்கு என்னன்னாக்கா எங்களோட நார்ம்ஸ் படி இட் ஷுட் நாட் பி அப்ளைட் பை அன் இண்டிவிஜுவல், இட் ஷுட் பி அப்ளைட் பை அ கண்ட்ரி. ஒரு நாடு அப்ளை பண்ணும் பொழுது அதை கண்டிப்பாக அதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரு நாடு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக இருக்கும் பொழுது அவங்களே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கும் கல்ச்சருக்கு வந்து காப்பி மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லெட்டர் என்கிட்ட இருந்தது. அப்போ தான் மெரினா போராட்டங்கள் ரொம்ப இதானது. அப்போ வந்து என்னுடைய கிளைண்ட் சர்க்கிளில் வந்து அந்த சாலையிலேருந்து போராட்டம் பண்ணவங்க கனெக்ட் ஆனாங்க. இந்த லெட்டரை நான் ஷேர் பண்ணும் பொழுது அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. நான் போய் ஐ ஸ்போக் டு தம். அப்புறம் தான் வந்து அவங்க அந்த பசங்க வந்து வரும்பொழுது தான் அந்த நாகராஜா யூனியன் ஆஃப் இந்தியான்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான்
எவ்ரி இயர் வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு குரியாலிட்டி டு அனிமல், அதனால் அதை கண்டக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. ஓகே. அப்புறம் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லும் பொழுது இந்த ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் சொல்லி ராதாகிருஷ்ணன் சொல்லி அவர் தான் வந்து அதை பேன் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆனால் அதை பேன் பண்ண பிறகு பீட்டா அமைப்பு வந்து மேன் ஆஃப் தி இயர் ஒரு அவார்டு கொடுத்துருக்கு. அது ஜல்லிக்கட்டை பேன் பண்ணதுக்காக, அதுக்காக அந்த ப்ரைஸ் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு வந்து ஒரு ஸ்பெஷல் வழக்காக வந்து மதுரை நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணோம். ஸோ தடை பண்ண நீதிபதி மேலேயே எதிர் வந்து ஆமாம் எதிர் வந்து அந்த அவார்டை ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நெல்லிஃபை பண்ணணுன்ற மாதிரி. அதை வந்து ஜஸ்டிஸ் செல்வம் இருந்தப்போ பெஞ்சில் வந்தது. அவர் அந்த கேஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மேலே ஹைகோர்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். அதை இது பண்ணிவிட்டு அவர் கொஸ்டின் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரே உச்சநீதிமன்றத்தை அணுகுனார். அப்புறம் இந்த பெண்டிங் ஜல்லிக்கட்டு வழக்கோடு அதை டேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் தடை இல்லாமல் நடந்தது. அப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்த பொழுது அதை குறிப்பிட்டது சொன்னோம். ஃபஸ்ட்டு இந்த குரியாலிட்டி இதை பார்ப்போம், அப்புறம் அந்த கேஸை கன்சிடர் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த வழக்கு அப்படியே இது ஃபேவராக வந்து முடிஞ்சது. உங்களுடைய பயணத்தில் இப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இருக்கலாம், ஜல்லிக்கட்டு போராட்ட இந்த வழக்காக இருக்கலாம், இதிலெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஆனால் அது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது அரசியல் மயப்படுத்தப்பட்ட பிறகு நம்மளோட பேர் இல்லையே, நம்மளை பெருசாக பலரும் அறியலையேன்ற வருத்தம்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்படி எதுவும் இல்லை. நம்ம வந்து அன்னைக்கு வந்து அதை ஒரு கன்செப்ஷுவலாக தான் பார்க்கணும். அதை வந்து நம்மளோட ரோலை ப்ளே பண்ணிட்டோம். ஸோ யூ டோன்ட் நீட் எனி ரெக்கக்னிஷன். ரெக்கக்னிஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் யூ ஹட் டன். இட்ஸ் அ சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூ டோன்ட் இப்போ நிறைய கேஸில் நம்ம வின் பண்ணுறோம், நிறைய சில கேஸில் நம்ம தோக்குறோம். அது வெற்றி தோல்வி வந்து சகஜம். அதுக்காக வந்து ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்றதுக்காக ஒர்க்கை பண்ணோன்னா யூ வில் நாட் டூ த ரியல் எஃபர்ட். நீங்கள் சொன்னீங்க இப்போ மாற்றுத்திறனாளிகள் வழக்கெல்லாம் வர்றப்ப அவர்கள் பார்வையிலிருந்து அந்த வழக்கை பார்ப்பது, அந்த வலியை கடத்துவதுன்னு அவ்வளோ அட்டாச்சாக நீங்கள் இருக்கிறீங்கல்ல. இப்போ உங்களுடைய சட்ட பயணத்தில் இப்போ சில வழக்குகள் தோத்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த டைமில்? இப்போ சில டிசர்விங் கேஸ்லாம் தோத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ரொம்ப தோத்ததில்லை, பட் வெரி ஃபியூ கேசஸ் வந்து நெகட்டிவாக வரும். அது வரும்பொழுது ரொம்ப அப்செட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து என்ன ரெமெடின்னு நான் யோசிப்பேன். அதை வந்து எப்படியாவது ஒரு அப்பீல் எடுத்துகிட்டு போயிடுவேன், இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் ஃபைல் பண்ணிடுவேன். ஸோ எவ்ரி கேஸ் வந்து அதை வந்து இட் இஸ் நாட் பரீடு ஃபார் எவர். யூ ஹேவ் டு கிவ் அ ஜுடிஷியல் ரீசரக்ஷன். அதை வந்து திருப்பி யூ ஹேவ் டு மேக் செவரல் அட்டம்ஸ். சில கேஸில் வந்து உச்சநீதிமன்றத்தில் ரிஜெக்ட் ஆன கேஸில் நிறைய என்கிட்ட வரும். ரிஜெக்ட் ஆன கேஸ் வரும்போது அதை புது கிரவுண்ட் எடுத்து ஏதாவது ஒரு காரணம் வச்சு ஹைகோர்ட்டில் இல்லை திருப்பி உச்சநீதிமன்றத்தில் 2-3 ரவுண்டு போய் கண்டினியூஸாக நான் ஜெயிச்சிருக்கேன். சில கேஸில் தான் கிளைண்ட் வந்து அந்த இது தோல்வி அடைஞ்சனால வேணாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் கிளைண்ட் என் கூட ஸ்டே பண்ணாங்கன்னா அது சில வருஷங்களானால் கூட செவரல் அட்டம்ப்ட் எடுத்து ஒரு புது டைமென்ஷனில் நியூ காஸ் ஆஃப் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து நிறையா வெற்றிகள் வந்து தோக்கப்பட்ட வழக்குகள் வெற்றியை மாற்றியிருக்கேன். பட் என்னென்னா அதில் வந்து இட் நீட்ஸ் சம் டைம் அண்ட் பேஷன்ஸ். ஸோ அந்த டைமும் அந்த பொறுமையும் அந்த கிளைண்ட்டு கையாண்டு கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். நீதிமன்றத்தில் வந்து இமீடியட்டாக நீங்கள் ரஷ் பண்ணிங்கன்னா ஜஸ்டிஸ் ஹரிடு ஜஸ்டிஸ் பரிடு அப்படிம்பாங்க. ஸோ அவசரப்படும் பொழுது அது நீதி கிடைக்கிறதுக்கு வந்து இதாகும். சம்டைம்ஸ் வந்து தாமதமானாலும் சரியான நீதி வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ், அது ஜுடிஷியல் ப்ராசஸ். உங்களுடைய பயணத்தில் நிறைய ஒரு சமூகம் சார்ந்து ரொம்ப விளிம்பு நிலை மக்களுக்காகலாம் உங்களுடைய சட்ட போராட்டம், அதில் நீதியை நிலைநாட்டினது. அதுக்கப்புறம் உங்கள் தொழில் சார்ந்தும் நிறைய கார்ப்பரேட்ஸ், அது உலகளாவிய அளவிலும் நீங்கள் தொடர்போடு பயணிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுடைய பயணம் அந்த தொடக்க புள்ளியை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு இளமை காலத்தில் மருத்துவர் ஆகணுன்ற ஆசை தான் இருந்திருக்கு. அது எப்படி அப்புறம் இந்த துறைக்குள் வந்தீங்க? அப்போ மருத்துவர் ஆகணுன்ற ஆசை. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ வந்து ஒரு டாக்டர் ஆகி. அம்மா வந்து அவங்க நர்ஸ் ஆகணும் எய்ம் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க நல்லா படிப்பாங்க. அவங்க வீட்டில் மெடிசன் படிக்கிற வசதி கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு நர்ஸாவது ஆயிரம்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க வீட்டில் படிக்க வைக்கல. அதனால் வந்து பையன் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அப்போ வந்து நான் மெடிசன் படிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நான் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். ஸோ கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கும்போது அதோட வேல்யூஸ் வந்து யூ ஷுட் ஹெல்ப் அதர்ஸ், சப்போர்ட் அதர்ஸ், யூ ஷுட் பி a குட் சமாரிட்டன். இப்போ ஸ்கூலில் கேட்கும் பொழுது வாட் இஸ் யுவர் கோல்னு கேட்பாங்க. இப்போ வந்து டு பிகம் அ டாக்டர் டு சர்வ் த சொசைட்டி அந்த மாதிரி இருந்தது. லேட்டரான அது வரும் பொழுது சில காரணங்கள்னால வந்து அந்த மருத்துவம் கிடைக்கல. அப்படி மருத்துவம் கிடைக்கலைன்ற பொழுது அடுத்து என்ன ஆல்டர்னேட்டிவ்னா அப்போ லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. அப்புறம் லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதை எழுதி கிடைச்ச உடனே எங்கள் அப்பா வந்து ப்ரெஷர் பண்ணார். நீ திருப்பி மெடிசன் ட்ரை பண்ணாத, நீ வந்து ஒரு லாயர் ஆனா கூட யூ கேன் டூ எ லாட், அப்படி இல்லைன்னா கூட யூ கேன் பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், சிவில் சர்வீஸ் மாதிரி எழுதுறேன். அப்பா கரெக்டாக சொன்னார். அது வந்து நீங்கள் வந்து எந்த துறையில் இருந்தாலும் நீ வந்து நல்லா ஒரு எக்ஸல் பண்ணினா யூ கேன் அச்சீவ் எக்ஸலன்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ வந்து துறை முக்கியம் கிடையாது, எதில் வேணால் ஷைன் பண்ணலாம். பட் அதில் வந்து யூ ஷுட் அவுட் பெர்ஃபார்ம் அதர்ஸ். அதுவும் டெடிக்கேஷனோட சின்சியராக பண்ணேன்னா
வரலாம் அப்படின்ற. ஸோ அதை வச்சு நான் இது பண்ணும்பொழுது தான் வந்து தென் ஐ தாட் சரி வந்து லா பண்ணால் கூட அப்புறம் லா சேர்ந்த பிறகு தான் அம்பேத்கர்லேருந்து ராஜேந்திர பிரசாத்லேருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல்லேருந்து நேருலேருந்து பெரிய லீடர்ஸ் வந்து கிரேட் அச்சீவர்ஸ் எல்லாருமே வந்து தேவ் ஸ்டடிட் லா. விவேகானந்தரோட அப்பா கூட கல்கட்டாவில் பெரிய லாயர். விவேகானந்தா வாண்டட் டு ஜாயின் லா, பட் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தனால ஹி பிகேம் அ மாங்க். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது ஸோ அதே மாதிரி வந்து யூஎஸில் வந்து பராக் ஒபாமா ஒரு பெரிய லாயராக இருந்தனால ஒரு பெரிய பிரசிடென்ட்டான பில் கிளின்டன் இந்த மாதிரி யாரை எடுத்தீங்கன்னா ஆமாம் வேர்ல்டில் நீங்கள் இப்போ ரஷ்யாவில் உள்ள புட்டின்லேருந்து சைனாவில் உள்ள பிரைம் மினிஸ்டர்லேருந்து எவ்ரிபடி தே ஸ்டடிட் லா. ஸோ அந்த லா படிக்கும் பொழுது என்னாக்கா ஒரு சோஷியல் அவேர்னஸ் வருது, ஒரு சோஷியல் கொஹிஷன் வருது. அதே மாதிரி இப்போ நெல்சன் மண்டேலா வந்து அவர் பெரிய லாயர். ஆக்சுவலாக அவர் எப்படி வந்தார்னாக்கா அந்த மாதிரி ஃபைட் பண்ணி அப்பார்த்தைட் அந்த பாலிசி எகென்ஸ்டாக வந்தார். ஸோ வேர்ல்டில் வந்து காந்தியிலேருந்து நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் சேஞ்ச் மேக்கர்ஸ் யாருன்னா ஒன்லி லாயர்ஸ். ஸோ அதனால தான் அவங்க மாற்றிருக்காங்க, உலகத்தையும் மாற்றிருக்காங்க. ஸோ லா இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்டு. எஜுகேஷன் வந்து நெல்சன் மண்டேலா குறிப்பிடுறாரு, ஆனால் சட்டம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் அ மேஜர் வைட்டல் ஃபேக்டர். உங்களுடைய இளமை காலத்துலலாம் நிறைய தடைகள் நெருக்கடிகள்லாம் இருந்திருக்கு. அதை வந்து ஒரு பரந்த வாசிப்பு அறிவு தேடல் மூலம் தான் அதெல்லாம் நீங்கள் கடந்து இந்த வெற்றியின் சிகரத்தை அடைஞ்சிருக்கிறீங்க. சட்டத்தின் நோக்கம் அனைவருக்குமான நீதியை உறுதிப்படுத்துவதுதான் என பேசும் வழக்கறிஞர் பிரபாகரன் கல்வி, விளையாட்டு, போட்டித் தேர்வு என பல தளங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை நீண்ட சட்ட போராட்டம் நடத்தி உறுதிப்படுத்தியுள்ளார். அண்ணா நூற்றாண்டு நூலக இடமாற்ற விவகாரத்தில் இவர் தொடுத்த வழக்கும் எடுத்து வைத்த வாதமும் பலராலும் பாராட்ட பெற்றது. ஜல்லிக்கட்டு மீட்பு சட்ட போராட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதிக்கு எதிராகவே இவர் தொடுத்த வழக்கு சட்ட உலகில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஒருபுறம் விளிம்பு நிலை மக்களுக்காக இலவசமாக சட்ட போராட்டம் நடத்தும் இந்த சட்டத்துறையின் சான்றோன், மறுபுறம் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கான சட்ட ஆலோசகராகவும் பணியாற்றுகின்றார். இலங்கை நாட்டின் நிதி சட்ட மறுசீரமைப்புக்கு ஆலோசனை வழங்கும் குழுவில் இடம் பிடித்துள்ள வழக்கறிஞர் பிரபாகரன் $1 பில்லியன் மதிப்புள்ள சர்வதேச வழக்கை கையாள கானா மன்னரால் நியமிக்கப்பட்டுள்ளதை நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகின்றார். சிறந்த வழக்கறிஞருக்கான நேத்ரோதயா விருதினை பெற்றுள்ள இந்த சட்டத்துறையின் சான்றோன் தான் பெற்ற இந்தியாவின் சூப்பர் மூளை கொண்ட இளைஞன் என்ற நிகழ்ச்சி தரும் விருது பற்றியும், ரைசோனிக் பல்கலைக்கழகம் தனக்கு வழங்கிய பெருமை மிகு கௌரவம் குறித்தும், தனது தாய் தந்தை தங்களது வளர்ச்சிக்காக செய்த தியாகங்கள் குறித்தும், லிங்கன் குளோபல் லா சேம்பர்ஸ் என்ற பெயரில் அமெரிக்கா, துபாய், ஓமன், கட்டார், இலங்கை நாடுகளில் செயல்படும் தனது சட்டப்பணிகள் பற்றியும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். சட்டத்துறையின் மிக முக்கியமான ஆளுமை வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்களோடு தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ இளமை காலத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு பரந்த வாசிப்பு, ஒரு ஆர்வம் இருப்பதை பார்க்க முடியுது. உங்களுடைய பயோகிராஃபியை பார்க்குறப்ப உங்களுடைய இளமை காலத்தில் இப்போ மருத்துவராகணும்னு ஆசைப்பட்டீங்க, அப்புறம் சட்டத்துறைக்கு வந்துட்டீங்க, அது படிச்சுட்டு இருக்கிறீங்க. என்ன கனவு அப்போ இருந்தது? உங்களோட ட்ரீம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அந்த காலகட்டத்தில்? சட்டம் படிக்கும் பொழுது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இந்தியாவில் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு கேபினெட் செக்ரட்டரி ஆகணும், நாட்டில் பல மாற்றங்கள் உருவாக்கணுன்ற ஒரு ஆசை. ஆனால் லா முடிச்சுட்டு வரும்போது தான் அது மாறுச்சு. ஏன்னா இந்த ப்ராக்டிக்கலாக கோர்ட்டில் பார்க்கும் பொழுது, இந்த பீப்புள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸை பார்க்கும் பொழுது, ரெண்டாவது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெட் டேபிஸ் அம்பாங்க, பியூரோக்ராசி, அவங்களோட ரோல் ரொம்ப லிமிட்டட். அவங்க வந்து ஒன்லி எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் தான் பண்ண முடியுமே ஒழிய ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு கலெக்டர் பண்ணுறதோட ஒரு நல்ல ஒரு டைனமிக் லாயர், ஒரு ப்ரொக்ரெசிவ் லாயர் இருந்தால் நிறையா பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் இப்போ வழக்கறிஞர் தொழிலை வந்து நாட்டத்தோடு எடுத்துட்டீங்க. ஆனால் அந்த படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவையார் கூட சொல்லுவாங்க, குடிது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்கள் வாழ்க்கையும் பார்க்குறப்ப ஒரு வறுமை அப்படின்றது உங்களை இளமை காலத்துல எல்லாம் அவ்வப்போது துரத்திட்டே வந்திருக்கு. அந்த காலகட்டத்தெல்லாம் எப்படி எதிர்கொண்டீங்க? அதாவது வந்து அதை எங்கள் அப்பா தான் அதை தேங்க்ஸ் சொல்லணும், ப்ளஸ் அம்மா. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அப்பா சொல்லும்போது எப்பயுமே வந்து நம்ம கஷ்டப்படுறோன்றது நினைக்கக்கூடாது. ஏன்னா ஹீ லெட் அ வெரி ஹானஸ்ட் லைஃப். அவர் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணார். 4 பேர் எங்கள் வீட்டில், எல்லாரையும் நல்ல ஒரு எஜுகேஷன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சார். வீட்டில் சாப்பாடு இருக்கோ இல்லையோ ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டிடுவாங்க, புக்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. நல்ல கல்வி கொடுத்தா அவனை ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வச்சுருக்கோம், ப்ளஸ் அவன் அதுலேயே வந்து மேலே வந்துடுவான் அப்படின்னு ரொம்ப ஃபேமாக பிலீவ் பண்ணாங்க.
நிறையா நாள் வந்து எங்கள் அம்மா வந்து வீட்டில் இருக்கும்பொழுது அவங்களோட நகையெல்லாம் கூட ஜுவல்ல அடமானம் வச்சுருவாங்க. ஸோ அது ஸ்கூலில் படிக்கும் பொழுது சம்டைம்ஸ் நாங்கள் ஃபீஸ் கட்ட லேட் ஆகும். அப்போ வந்து நீல் டவுன் போட வைப்பாங்க. அப்போலாம் அந்த மண்ணில் அந்த ஃபீஸ் கட்டாதவங்கலாம் நாங்கள் ரொம்ப நேரம் நீல் டவுன் போடுவோம். இப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நான் வந்து அந்த ஒரு கஷ்டம் தெரியாது. ஏன்னா அம்மா நம்ம கண்ணு முன்னாடி அந்த எடுத்து எங்கள் அப்பா கிட்ட அந்த அடகு வைக்கிறதுக்கெலாம் கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் தான் அப்பா வந்து அவங்க ஜுவல்ஸ் எங்கே ஃபங்க்ஷனில் எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நல்லா ஒரு பட்டு புடவை கூட அவங்ககிட்ட கிடையாது. ஸோ அப்பா வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் கூட வாங்கிக்க மாட்டார். கல்வி தான் கல்வி தான் அதை படிக்க வைக்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து நான் படிக்கணுன்றப்ப நிறையா பணத்தை கடன் வாங்கி கூட அந்த புக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. இப்போ எல்லோரும் கேட்டாங்க எதுக்கு இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க? அப்போ அவர் சொன்னார் அவன் நல்லது தானே கேட்குறான் படிக்கிறதுக்காக, அவன் புக்ஸு ட்ரெஸ்ஸு கூட கேட்கல. அப்போ அதே ஹேபிட் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் அப்பா ஒரு வாட்டி சொல்லும்போது சொல்லுவார், நீ வந்து அறிஞர் அண்ணா மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எப்படிப்பா அப்படின்னு கேட்டேன். இப்போ சொன்னார், அண்ணா வந்து கன்னிமர லைப்ரரியில் எல்லா புக்கும் படித்தாராம், படிக்காத புத்தகமே இல்லை. அந்த மாதிரி நீ அறிவு பசியை நோக்கி நீ தேடி போகணும். உங்களுடைய ஒரு பெரிய இப்போ உங்களுக்கு பெயர் வச்சதே கூட ஒரு ஒரு கலெக்டரை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் பிரபாகர்ன்ற பெயர் பிரபாகரன்லாம் வைக்கிறாங்க. அப்பாவுக்கு ஒரு ஒரு வேல்யூ சிஸ்டத்தை உங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க. நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு, பெரிய ஒரு ஆளுமையாக வரணுன்ற ஆசை, இதெல்லாம் போதிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு வெற்றியின் சிகரத்தை அடைகிற போது அப்பா இல்லையே அப்படின்ற வருத்தம் எப்பயுமே உண்டு. இன்னும் எப்பயுமே ஒரு எவ்ரி செகண்ட் உண்டு. அதாவது நம்ம கஷ்டமான காலத்திலாம் வந்து எங்கள் அப்பா இருந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா வர்றதை வந்து பார்க்குறது. இவன் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஷர்ட் கூட நான் வாங்கி கொடுத்ததில்லை. ஸோ பட் அவனை அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கேன்சர் நோயில் இறந்தார். பட் வந்து நீங்கள் எங்கள் அப்பா சொன்னது என்னன்னாக்கா, நீ வந்து உன்னை நம்பி தேடி வந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஏழையாக இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக புறக்கணிக்காத. வந்தாங்கனாக்கா அவங்களால என்ன முடியுமோ அவர் அந்த மாதிரி தான் பண்ணுவார். யாராவது ஹெல்ப் பண்ணி கேட்டு வந்துட்டா அவரால் முடியறதுனால என்ன பெர்மிசபிள் லிமிட்டோ அது எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போவார். அதையும் தாண்டி என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்ப்பார். அது சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ண மாட்டார். அது என்ன சொல்கிறாருன்னா, மனிதன் நம்ம வாழ்கிறதுக்கே வந்து பிறருக்கு ஹெல்ப் பண்ண தான் நம்ம இருக்கோம். அதுதான் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃபு. கிரேட் சார். இதில் உங்களுடைய ஜேர்னியில் சமூகம் சார்ந்து உங்கள் மனதுக்கு நெருக்கமான விளிம்பு நிலை மக்களுக்காக ரொம்ப ஃப்ரீயாகவே வாதாடி கொடுப்பது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று உங்களுடைய கார்ப்பரேட் அந்த நிறுவனங்களோடு உங்களுக்கு இருக்கிற வணிக ரீதியான தொடர்பு, அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து நான் வந்து லா வந்து பிஎல் எம்எல் ரெண்டுலேயுமே யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன். அதனால் எம்எல் படிக்கும் பொழுது எனக்கு ஃபோர்டு கம்பெனி வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து இந்த ஃபோர்டு கம்பெனிக்கு ஒரு லாயர் தேவைப்பட்டது. அது இந்தியாவில் வந்து ஒரு பெஸ்ட் பிரெயின் வேணும்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பெஸ்ட் பிரெயின் அவார்டு கூட வாங்கியிருக்கீங்க. ஆமாம், இந்தியாவோட சூப்பர் பிரெயின் அவார்டு வாங்கியிருக்கேன். காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ ஒரு 74 லட்சம் ரீடர்ஸ் உள்ளது. அது வரைக்கும் தமிழ்நாட்டிலே வந்து நான் மட்டும்தான் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஒரு அவார்டு வந்தது. அது வந்து நிறைய இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், ரைட்டிங் ஸ்கில்ஸு, குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ வச்சு லண்டன் போகிற கூட ட்ரிப்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ இந்த கார்ப்பரேட் லைஃப் இருக்கும்போது அமெரிக்காவில் அந்த அட்டார்னியை ஒர்க் பண்ணேன் ஃபோர்டில். அப்போ வந்து வேர்ல்டு பெஸ்ட் பிரெயினோட எல்லாம் ஒர்க் பண்ணேன். இப்போ என்னோட பாஸோட பாஸ் வந்து டேவிட் லீச்னு ஒயிட் ஹவுஸில் ஜார்ஜ் புஷ்ஷுக்கு லாயராக இருந்தார். ஸோ அது மாதிரி வேர்ல்டோட பெரிய பெரிய கேசஸ்லாம் வந்து எனக்கு எக்ஸ்போஷர் கிடச்சிது. பெஸ்ட்டு லாயர்ஸோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அப்புறம் ஐ வாண்டட் டு கம் பேக் அண்ட் சர்வ் த கண்ட்ரி. ஸோ அதனால் அம்மாவும் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனால் வர சொன்னாங்க. ஸோ ஐ கேம் பேக் ஹியர். அப்போ அங்கே இருக்கும்போது ஹார்வர்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஃபோர்டே கிரியேட் பண்ணாங்க. பட் டேரக்டர் ரொம்ப அப்செட் ஆனார். இல்லை, ஐ வாண்டட் டு கோ பேக் டு இந்தியா அப்படின்னு. நிறைய வெற்றியாளர்களை பேசும் தலைமையில் நான் பேட்டி கண்ட போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, கை நிறைய சம்பளம், இன்னும் உயர் பதவிகள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இல்லை சார் இதெல்லாம் போதும், நான் நாட்டுக்கு திரும்புகிறேன் அப்படின்னு பலரும் முடிவு எடுத்திருக்காங்க. அப்படிதான் முடிவு எடுத்தீங்க. அப்போ உங்களுக்கு சஞ்சலம் அதெல்லாம் வரலையா? இல்லை, யூஎஸில் இருக்கும்போது நல்லா தான் இருந்தது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஆனால் என்னன்னாக்கா வாட் வாஸ் மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் வாஸ் இந்த புவர் பீப்புளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ நான் வந்து விவேகானந்தோட பிரின்சிபல், புத்தா, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக பெனிட்ரேட் ஆகி அதை நான் ஃபாலோ பண்ண நினைப்பேன். அவங்க எப்படி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்கன்ற. அப்படி இருக்கும்போது இந்த கார்பரேட் லைஃப் ஒரு மெக்கானிக்கல் லைஃப். நம்ம இண்டிவிஜுவல் சொஃபிஸ்டிகேஷன் மட்டுமே இருக்குமே ஒழிய கான்ட்ரிபியூஷன் டு த லா, கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி, கான்ட்ரிபியூஷன் டு த பப்ளிக் வந்து ரொம்ப நில். எம்எல் படிக்கும்போது நான் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். அன்றைக்கி சூழ்நிலையில் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலி சாப்பிட்றது கூட வழி இல்லை. அதுக்காக தான் ஐ சூஸ் தி கார்பரேட் லைஃப். ஓகே. ஸோ அது கொஞ்சம் செட்டில் ஆகி இதானோடனே சரி நம்ம லெட்டஸ் கெட் பேக் இன்டு அவர். ஏன்னா நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம், ஃபேமிலி காட் அப்லிஃப்டட். ஸோ இனிமேல் நம்ம ப்ராக்டிஸ் வரலான்னு சொல்லிட்டு ஐ கேம் பேக் டு ப்ராக்டிஸ். வரும்பொழுது ஏற்கனவே கார்பரேட் கனெக்ஷன்ஸ் இருந்தனால நிறையா நிறுவனங்களுக்கு வந்து அப்பியர் ஆனேன். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மெடிக்கல் காலேஜஸும், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பல வழக்குகள், கார்பரேட் வழக்குகள் வந்து நான் இது பண்ணேன். அந்த சேம் டைம் வந்து இந்த கார்பரேட் வழக்கு கொடுக்குற ஃபீஸில் ட்ராவல்லாம் பண்ணுவேன். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாற்றுத்திறனாளிகள், டிரான்ஸ்ஜெண்டர் வந்துச்சுன்னா அதோட கனெக்ட் பண்ணி அந்த கேஸையும் அட்டன் பண்ணுவேன். சம்டைம்ஸ் இவங்க கேஸுக்காக தனியாகவும் போவேன். ஆனால் வந்து இந்த மணியில் வர்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த மாதிரி பீப்புளுக்கு சால்வ் பண்ணுறதை வந்து
அது வந்து இட்ஸ் அ மிராக்கிள்னு சொல்லணும். அது யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஜாய். பட் இன் டேர்ம்ஸ் வந்து மணியே கொடுக்காம இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு நீங்கள் ரிசல்ட்டு சக்ஸஸை வாங்கி லைஃப் சேஞ்சிங் பண்ணும்பொழுது அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி யூ கேனாட் மெஷர் இட். இதுல நீங்க சொல்ற மாதிரி ஒரு புகழ்பெற்ற நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், உலகளவுல பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் அவங்க உங்களை வழக்கறிஞரா அமர்த்துறாங்க. நம்ம பார்த்தா ஒரு தமிழகத்தின் தென்கோடியில ரொம்ப வறுமையான சூழல்ல இருந்த ஒருவர் நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொறுப்புக்கு கொண்டு வராங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க எதை பார்த்து இந்த உயர்ந்த பதவிக்கு நீங்க வரீங்க? இப்போ எம்ஆர்எஃப் நிறுவனம் வந்து முதல்ல பெரிய கேஸில் என்கேஜ் பண்ணாங்க. எம்ஆர்எஃப் நிறுவனம் வந்து ஃபேலி நரிமன் அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞரை வச்ச ஒரு நிறுவனம். அப்போ வந்து அங்கே ஒரு பெரிய ஹெச்ஆர் ஹெட் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு டைனமிக் லாயர் யங்ஸ்டரால் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியும். அப்போ அந்த நிறுவனத்தில் நிறையா வைஸ் பிரசிடென்ட் லெவலில் வந்து இவர் கொடுத்த அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிடுவாரா, ஏன்னா யங் லாயராக இருக்கார், ரெண்டாவது ஒரு அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கான்ற மாதிரி டவுட் பண்ணாங்க. இல்லை அப்புறம் என்னை மீட் பண்ணதில் என்னோட இன்ட்ராக்ஷன், என்னோட எக்ஸ்போஷரு, ப்ரொஃபைலாம் பார்த்துட்டு தி காட் இம்ப்ரெஸ்ட். பட் ஈவன் தென் தேவர் ஸ்கெப்டிக்கல். ஏன்னா கோர்ட்டில் அவர் சக்ஸஸ் பண்ணுவாரா, எல்லாம் கார்பரேட்டில் இருந்திருக்காரு, சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. பட் அந்த கோர்ட்டில் வந்து பல வழக்குகளை எடுத்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஆர்கியூ பண்ணி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணதில் நிறையா வழக்கு நான் ஜெயிக்க ஆரம்பித்தேன். அது ஆகும்பொழுது நிறையா நிறுவனங்கள் வந்து அதை பார்த்துட்டு கார்பரேட் சர்க்கிளில் ஒய்டாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒரு அறிவுக்கு கிடைச்ச பொக்கிஷமாக நினைக்கிறேன். அது இன் டேர்ம்ஸ் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. மணி வாங்கினா எவ்வளோ வேணால் வாங்கலாம். பட் அவங்க வந்து யாருமே முடியாத ஒரு வழக்கு, ரிஜெக்டான வழக்கு, இல்லை கஷ்டமான வழக்கு தான் என்கிட்ட வருவாங்க. சிம்பிள் கேஸ்னால் ஏதாவது லார்ட்ட போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நான் வந்து ஐ யூஸ் டு டாயில் பேர்ன் த மிட் நைட் ஆயில். நைட் அண்ட் டே ஒரு கேஸுக்கு படித்து என்னோட டீமும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் எஃபர்ட். த்ரூ அவுட் இந்த 10 years ஜேர்னியில் வந்து நிறையா ப்ரில்லியன்ட் ஜூனியர்ஸ் இருந்தாங்க. அதில் சில பேர்லாம் இருந்துட்டு கனடா அந்த மாதிரி நாட்டுக்கு லாயராகவும் ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்க. சில பேர் மேரேஜ் ஆகி போயிருக்காங்க. ஒரு பொண்ணுலாம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஒர்க் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த பெஸ்ட்டு லீகல் பிரெயினோட ஒரு டீம் எஃபர்ட்டும் ப்ளஸ் நம்ம பண்ணுற ஒரு லீட் பண்ணுற ஒரு ரோலும் கார்ப்பரேட் வந்து தி பெட் ஆன் த வின்னிங் ஹார்ஸ். ஸோ யூ ஷுட் கிவ் அ கான்ஸ்டன்ட் சக்ஸஸ். ஸோ அதை சக்ஸஸ் கொடுக்க என்னாச்சுனாக்கா நிறையா வழக்குகள் வந்தது. நான் வந்து பட் ஈவன் தென் வந்து இப்போ நிறையா வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்கனாக்கா கார்ப்பரேட் சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா அதை மட்டும் நோக்கி போயிடுறாங்க. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா மிடில் ஈஸ்ட் கிளைண்ட் வந்து கிடைச்சது எனக்கு. அதில் வந்து மற்ற நாடுகளிலையும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது தெரிய வந்தது. ஸோ அதனால் எக்ஸ்ப்ளோர் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ கத்தார், ஒமான் போகிற அங்கே உள்ள லீடிங் லா ஃபார்ம் வந்து நம்ம ப்ரொஃபைல் லா ஃபார்மை பார்த்துட்டு தே ஆர் சைன்ட் அண்ட் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். அங்கே உள்ள நாடுகளுக்கு வந்து இப்போ அட்வைஸ் கொடுத்துருக்கு. இந்த கொரோனா பீரியட்னால கொஞ்சம் ஃபேஸ் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ தெர் வாஸ் கொஞ்சம் அந்த 2 years ஒரு மாதிரி இருந்தது. அப்போ தான் சைன் பண்ணேன். அதனால் இட்ஸ் அப்கமிங் எ லாட். அங்கே உள்ள நிறையா கூப்பிட்றாங்க. ஆனால் இங்கே உள்ள வழக்குகளுக்கு கொஞ்சம் டைம், அந்த பேலன்ஸிங் த டைம் தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. பட் வித் எஃபெக்டிவ் டீம் வந்து வி கேன் டூ எ லாட். அதே மாதிரி இந்த மிடில் ஈஸ்ட்டு யூஎஸில் இப்போ ஆஃபீஸ் செட்டப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து கானாவோட மன்னர் வந்து ஒரு பெரிய $1 billion கேஸில் லாயராக என்னை ஹையர் பண்ணியிருக்காரு. அந்த டெலிஃபோன் இன்டர்வியூவில் ஒரு கானாவில் உள்ள லாயர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இன்டர்வியூ பண்ணி அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் கேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு தமிழராக இருந்து நீங்கள் போகிறது அப்படின்றது தமிழர்களுக்கே பெருமையான விஷயம். ஆக்சுவலாக ஒரு நிறைய ஆண்டர்பிரனர், நிறைய வெற்றியாளர்கள் அவங்களோட வெற்றியின் ரகசியத்தையும் நம்ம கடத்துவோம். நான் சட்டத்துறை சார்ந்து உங்களை பார்க்குறப்போ இப்போ சட்டத்துறை வழக்கறிஞர்கள்னா புகழ் வாய்ந்த தலைமுறையாக வழக்கறிஞர்களாக இருப்பாங்க. அப்பா வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருப்பார், பையன் வருவார், அந்த ஒரு ஃபேமிலி அப்படி ஒரு ட்ராவல் இருக்கும். அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்றது வேறு. நீங்கள் தமிழகத்தின் ஒரு கடைகோடியில் இருந்துட்டு இன்னைக்கு உலக அளவில் உங்களை தேடுறாங்க. ஒரு கஷ்டமான கேஸை கூட ஒரு ஜெயிக்க வைப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை பெற்ற இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த வெற்றியின் ரகசியமா நீங்க எதை சொல்லுங்க? வெற்றியின் ரகசியம் வந்து ஐம் அ கீன் ஃபாலோயர் ஆஃப் ஆப்ரஹாம் லிங்கன். நீங்கள் ஆப்ரஹாம் லிங்கன் எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் ஒரு லா ஸ்கூலுக்கே போகல, தானே படித்து தானே லாயர் ஆகி இன்றைக்கி இல்லை 300 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஜனாதிபதி வரைக்கும் ஆகி ஒரு பெரிய லா ஃபார்ம் நடத்தி இந்த மாதிரி அவர் எல்லாமே மணியை பார்க்கவே மாட்டார். ஒரு கேஸுக்கு $1 தான் அவங்க வரும். அது மாதிரி நிறைய ஒரு 5000 கேஸ் நடத்திருக்காரு. ஸோ அதை பார்க்கும் பொழுது நான் லிங்கன், அதான் இப்போ இன்டர்நேஷ்னல் லா ஃபார்முக்கு லிங்கன் லா சேம்பர்னு வச்சுருக்கேன். அது என்னன்னாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி லாவில் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள், அதில் வந்து ஒரு ஃபேமிலி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு நியூ கம்மர்ஸ்க்கு வந்து ஒரு லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை வந்து வி ஹேவ் டு பிரேக் த ஸ்டீரியோடைப். அதை வந்து இப்போ லிங்கன் நாங்கள் பண்ணாருன்னா இங்கே நம்ம பண்ண முடியும். என்னையை பார்த்து ஒரு நிறைய பேர் உருவாகலாம், நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பேஷன் அண்ட் யுவர் கமிட்மெண்ட். இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இருந்தாங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். ஆனால் வந்து இஃப் யூ வாண்ட் டு மேக் அ ஹார்ட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் த்ரூ யுவர் ஹார்ட் ஒர்க்கு, த்ரூ யுவர் சஸ்டெயின் ப்ரிப்பரேஷன், த்ரூ யுவர் டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், டாயில், லேபர், யூ கேன் டூ ஒண்டர்ஸ் இன் லைஃப். எனிபடி, நாட் மீ. அது வந்து என்னன்னா அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணவங்களோட இதை பார்க்கும் பொழுது இட் கிவ்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு அஸ்.
கட்டாயம். நீங்க பலருக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. சாதிக்க எதுவுமே தடை இல்லை அப்படின்னு. ஒரு பர்சனலான ஒரு கேள்வி சார். மூளை அயற்சின்றதெல்லாம் உங்களுக்கு இருக்காதா? ஏன்னா தொடர்ந்து பல வழக்குகள், அதுக்காக தொடர்ந்து வாசிப்பு படிச்சுட்டு இருக்கிறப்ப அது ஒரு அயற்சி வராதா? நான் ஆஃபீஸில் ரூமில் வெளியில் போட்டிருப்பேன், ஒர்க் இஸ் ஒர்ஷிப்னு. இப்போ அந்த ஒர்க்காக பார்த்தீங்கன்னா மென்டல் டயர்ட்னஸ் வரும். ஆனால் இப்போ ஒர்க்கை நீங்கள் டீப்பாக லவ் பண்ணிங்கன்னா த ஒர்க் இட்ஸ் வில் பிகம் எ மெடிடேஷன். இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது டீப்பாக படிக்கும்போது தான் த ரீடிங் அலோன் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். கிரேட். அது ஒரு பெரிய மெசேஜ் அப்படின்னே சொல்லலாம். இதில் உங்களை பார்க்குறப்ப வந்து பெரிய பெரிய வழக்குகள் எல்லாம் சாதிச்சிருக்கிறீங்க, பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை பார்க்குறப்ப வந்து இவரா அவரு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அந்த அந்த சிம்பிளிசிட்டியை எப்போதுமே, ஏன்னா பலருமே ஒரு தோரணையோட இருக்கணும்லாம் இருப்பாங்க, அதை நீங்கள் விரும்புறது இல்லைங்களா? அது நேச்சர் அப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம சாதாரணமாக தான் இந்த இதில் வந்து பூமியில் வந்தோம். போகும்போது சாதாரண மனிதனாக போக போகிறோம். இந்த இடையில நம்ம கிடைச்சதில் ஒரு டெம்பரவரி. பட் அதில் வந்து ஒரு நம்மளாக அசியூம் பண்ணிக்கிற தப்பு. இப்போ என்னோடய லா ஃபார்மில் வந்து டாக்டர் ஜெபமாலின்னு ஒருத்தர் யூஎன்எல் அட்வைசராக இருந்தவர். அவர் வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார், டாக்டர் காந்தின்னு விஐடியோட ஹெட் என்ன அவர் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் இருந்தவர். தேர் பார்ட் அவர் இன்டர்நேஷ்னல் டீம். இப்போ வந்து சீம்ஸ் டு பி அன்அசமிங் பர்சனாலிட்டி. நான் பார்க்கும்போது ஏதாவது சாதாரண லாயரு இதில் எங்கே இருக்கார், சுப்ரீம் கோர்ட் லாயர் நினச்சேன். பட் இவ்வளோ இதாக இருக்கார், ஒரு 70 years எக்ஸ்பீரியன்ஸுகளும் தாண்டி இருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டார். இதே மாதிரி தோஹா பேங்க் சிஇஓ என்னோட டீமில் இருக்கார், ராகவன் சீதாராமன். அவரும் சொன்னார், வாட் யூ அச்சீவ்டுனோ லைக் ரியலி ஒண்டர், ஐ இட்ஸ் அ ப்ரைட் தட் ஐ எம் வித் யூ அப்படின்ட்டுலாம் சொன்னார். ஸோ அது மாதிரி ஜஸ்டிஸ் நவாஸ்னு ஒருத்தர் ஸ்ரீலங்காவில் இருக்கார். ஸோ அவங்களாம் சொல்லும் பொழுது வந்து பெரிய அக்கம்ப்ளிஷ்டு பர்சனாலிட்டிஸ்லாம் சொல்லும் பொழுது ஓகே தட் இன்ஸ்பைர்ஸ் மீ டு டு அ லாட். ஸோ இதோட வி ஷுட் நாட் ஸ்டாப் வித் திஸ். சாதனைகள் தான் பேசணும். எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸ் மோர். So like when you are doing something pinnacle of success in your life, you should give that sustained success. கரெக்ட். தொடர்ச்சியான வெற்றி தான் ரொம்ப முக்கியம். நிறைய முக்கியமான பயணம் சட்டத்துறையில் உங்களுடைய அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணீங்க. நிறைவா பெருங்கனவோடு பயணிக்கிறீங்க. ஏதாவது எதிர்கால கனவு திட்டம் அப்படிலாம் எதுவும் வச்சுருக்கீங்களா? என்னோட எதிர்கால திட்டம் என்னென்னா, இப்போ இந்தியன்ஸ் வந்து நிறையா அதில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டில். இப்போ மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஆப்பிள்லேருந்து மேஜர் எம்என்சிஸில் வந்து சிஇஓவில் பொசிஷன். ஆனால் ஒரு இந்தியன் லா ஃபார்ம் வந்து வேர்ல்டு லெவலில் இல்லை. நம்பர் 1 கம்பீட் பண்ணலாம். தே கேன் டூ ஒண்டர்ஸ் இன் ஆல் த ஏரியா. அப்போ வந்து அதெல்லாம் இப்போ ஸ்ரீலங்காவோட பிரசிடெண்ட்டை மீட் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் ரீஸ்ட்ரக்சரிங் ராகவன் சீதாராம் டீமோட வி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வி ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் மேக் திஸ் லா ஃபார்ம் ரோல் மாடல் இன் த வேர்ல்ட். அதே மாதிரி என்னோட ஐடியா என்னென்னா, டிசேபிள்டுக்கு டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்னோடய ஃபார்மில் வந்து முடிஞ்சால் ஃப்ரீயாக எஜுகேட் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மேண்டேட்ரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அந்தந்த கண்ட்ரியில் இங்கே மட்டும் நம்ம அந்த சோஷியல் சர்வீஸ் இல்லாமல் அந்த டைமென்ஷனே வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு நெட்வொர்க் மாதிரி பண்ணி அதை வந்து அந்த லிங்கன் எப்படி ஃபாலோ பண்ணாரோ அந்த மாதிரி வந்து வேர்ல்டு வைடாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றது தான் ஒரு ஐடியாலஜி. நிறைவான பயணம் அப்படின்னே சொல்லலாம். உலகத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது குரலற்றவர்களுக்கு நீதி கிடைக்க செய்வது தான், அவங்களுக்கு நீதியை வழங்குவது தான். அதை வந்து ஒரு வேல்யூ சிஸ்டமாக வச்சுட்டு உங்கள் துறையில் பயணிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய எதிர்கால கனவுகள் பயணங்கள்லாம் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, பேசும் தலைமை நிகழ்ச்சியினுடைய தனித்துவம் ஒரு துறைசார் ஆளுமையின் அனுபவங்கள் மட்டுமல்ல, அந்த துறைக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுணுக்கமான விஷயங்களை வந்து சொல்வது, அதன் மூலமாக அந்த துறைக்குள் இன்னும் பல ஆளுமைகளை வந்து கொண்டு வந்து சேர்ப்பதுதான் பேசும் தலைமையினுடைய தனித்துவமாக இருக்கிறது. அதற்காக தான் துறை தேடி வித்தியாசமான ஆளுமைகளின் அனுபவங்களை தேடி பேசும் தலைமை பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.